ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா ஒரு சம்பவம். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் வந்துட்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தாங்க. வார்த்தை என்னென்னமோ. சரிங்களா? இப்போ வந்துட்டு பெண்கள் பேசுனாங்க, அந்த விஷயங்களை போட்டோம். நம்மளும் எல்லாருமே வந்து சொன்னாங்க இப்படிலாம் பேசலாமான்னு. ஆண்கள் அப்போ பேசியிருக்காங்களே, அப்போ அதை என்ன பண்ணுறது? ஆண்கள் மட்டும் பேசாமையாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 6 பேர் பேசுகிறாங்க. அதாவது பாய்ஸ் டைம் பக்கமா தீபக், முத்துக்குமரன், விஷால், ஆப்போசிட்டில் வந்துட்டு பவித்ரா, தர்ஷிகா, அன்ஷிதா இருக்காங்க. அப்போ வந்துட்டு விஷால் வந்து அவங்களுடைய பேட்மிண்டன் ஏதோ விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. பேட்மிண்டனுக்கு ஷூ, அதுக்கப்புறம் பேட் இதெல்லாம் வாங்குறேன் அப்படின் போது முத்துக்குமரன் வழக்கம் போது ஒரு கவுண்டர் கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டப்புன்னு இந்த தீபக் டென்ஷன் ஆகி ஓன்ட்டாரு. அதாங்க இந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடியில் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொன்னிய, அது என்னன்னு சொல்லு அப்படின்னும் போது நம்ம சந்தானம் சொல்லியிருப்பார் பாருங்க. அந்த வார்த்தை பக்குன்னு ஆயிடுச்சு. இவருக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிற தர்ஷிகா ஒரு சந்தோஷம். ஏன்னா சும்மா முத்துக்குமரன் வந்து அசிங்கப்படும் போது சந்தோஷப்படுவாங்க அவங்க. இந்த மாதிரி அசிங்கமாக சொன்னால் வானான்றாங்க. ஏன் அவர் எவ்வளோ பேர் கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, வானான்றீங்க என்ன அது அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி தான் போன வாரம் எங்கள் டீமில் இந்த ராணுவம் வந்திருந்தால நைட் தூங்கிட்டு இருக்கேன், அப்படி எழுப்புனா இன்னும் அப்படி கேட்டால் ஒரு கவிதை சொல்லட்டுமான்ட்டான். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சுண்ணா. நான் அப்புறமா பூமாலைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. பூமாலைன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? என்னையே நடக்குது இதில் ஒரு டிபேட் மாதிரி ஜாலியாக வந்து பட்டிமன்றத்தில் வந்துட்டு எந்த வார்த்தை கெட்ட வார்த்தை, அசிங்கமாக நல்ல வார்த்தை, எந்த அசிங்கமான வார்த்தை நல்ல வார்த்தைன்ற மாதிரி ஓடிட்டுருக்குது. இவர் சொல்கிறது நம்மளுக்கு கேட்குறது கஷ்டமாக இருக்குது. இதில் அந்த அம்மா வர எப்படி ஆகிப்போச்சுன்னா, இது இல்லாமல் நம்மளால் தமிழே பேச முடியாத அளவுக்கு ஒரு சில பேர் நார்மலாக எடுக்கும்போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க, நார்மலாக முடிக்கும்போது ஆரம்பிக்கிறாங்க. இன்னையா முடியலப்பா. ஒரு பக்கம் நம்ம பெண்களை சொன்னாலும் ஆண்களை அதுக்கு மேலே இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. கொடுமை. இதை வேற இப்போ வந்து குழந்தைகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பேசாதுங்க, அந்த மாதிரி பேசாதுங்க. முன்னாடி கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதை பற்றி ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா கேட்க வேண்டியதே கேட்காம அதுவே வந்து 1008 இது வெளியில் நிற்கிது பெண்டிங்கில். இதில் இதை வேறு கேட்குறாருக்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி, ஒன்றும் சொல்கிறதுக்குல நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யார் பேசினாலும் கெட்ட வார்த்தை தான். அதை ஜாலியாக எடுத்துக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் உங்கள் 4 செவத்துக்குள்ளே பண்ணால் பிரச்சனை கிடையாது. இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க போது அதை வந்து பேசுகிறது தப்பு தான். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.